அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தாலே ஐயோ இதை க்ளீன் பண்ணுமேன்னு செம்ம கடுப்பாக இருக்கும்ல. இவ்வளோ கீரைங்க. இவ்வளோ கீரையை நான் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னா, முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்கு தான். இது எப்படி செய்யணுன்றது என்னோடய சேனலில் வீடியோவாக இருக்கும். அதை போய் என்னோடய சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ டிப்ஸ் என்னன்னு பார்த்துடுவோம். இந்த முருங்கைக்கீரை உருவறதுக்கு ஒரு ஈஸியான டிப். ஒரு பெரிய துணியோ பாயோ பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. வாங்கிட்டு வந்த முருங்கைக்கீரை கட்டை அது மேலே போட்டுடுங்க. சுத்தமாக முடிகிடி படாத தூசி படாத இடத்துல போட்டு வச்சுடுங்க. ஒரு நாள் கழித்து மறுநாள் பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி குச்சியாக கீரையெல்லாம் உதிர்ந்து இருக்கும். மீதி இருக்கிறத குச்சை எடுத்து இப்படி உளுத்திங்கனாலே போதும், கீரை பொல 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 கிளுகிளு கிளுகிளுன்னு கொட்டிடும். மீதி இருக்கிற குச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2 ஒட்டி இருக்கும். அதையும் நம்ம லேசாக கை வச்சு உருவி எடுத்தாலே முருங்கைக்கீரையை சூப்பராக உருவி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா அலசி சூப்பராக சமைச்சும் சாப்பிட்டுடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.